கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். ஜூலை மாதம் 26ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பான ஆலய வழிபாட்டிலே கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருக்கவும் ஆண்டுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் பல்வேறு ஊடகங்கள் மூலமாக இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற பிள்ளைகள் தன்னுடைய இதய சிந்தனைகளை ஒருமித்து இறை நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப ஜெபம் அருள் திரு தியாகராஜ் ஐயா அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, இப்படி வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள். பரமபிதாவாகிய தேவனே, இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர் உண்டாக்கின இந்த நல்ல நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை தந்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையின் தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவரே கொடுக்க போகிற நல்ல பாடல்கள், வசனங்கள், ஐயா மூலமாக கொடுக்கப்படுகிற நல்ல செய்திகள் எல்லாம் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கண்டு கொண்டிருக்கிற அருமையான மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக விளங்க கிருபை தாரும். இந்த ஆராதனையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த தெய்வீக வல்லமையினால் நிரப்பி ஆண்டு வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் யாவரும் கீதங்களிலே 8வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 8, கிறிஸ்து சபை பாமாலை 13வது பாடல், பாமாலை 13, யூதேயாவின் ஞான சாஸ்திரி விந்தை காட்சியை கண்டான் என்ற பாடல். Doya, doya, doya.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மோடு அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்கள் தடையாக இராதபடி தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மோடு நாம் அறிக்கை செய்வோம். இந்த சொல்லாலே நினைவாலே செயல்களாலே கர்த்தருக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக செய்த குற்றங்களை தேவ சன்னிதியிலே மனத்தாழ்மோடு மௌனமாக நாம் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். விரோதமாய் குற்றம் செய்தோம், செய்யாமல் வந்தோம். எங்கள் சுகமையிலே ஆண்டவரே மூலமாய் மனிதனுக்கு அருளிச்சிதமாக்கி தரும்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகள் இறங்கும் பொறுமையாயிரும் பாவத்தை நிமித்த துக்கங்களை சீர்படுத்தும் மிக இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடலாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்பலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் உம்முடைய நாமம் புஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோழனுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தேவியன் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழாய் அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம்
126 சங்கீதம். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தை வெள்ளங்கள் திரும்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடை விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடை அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அருகிலை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். பிதாவுக்கும் மார்னுக்கும் பசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாக நாம் அமர்ந்தவாறே ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை நாம் பாடலாம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 155வது பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகீதம் 155. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடலாம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான்.
என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மை தானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். தொடர்ந்து திருமறையிலே இருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்றொரு பாடல் நாம் இணைந்து உற்சாகத்தோடு பாடலாம். நீர் என்னை தேடி வந்தால், நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மடிந்திருப்பேன் என்ற பாடல். இந்த பாடல் தெரிந்தவர்கள் இணைந்து நீங்கள் பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மடிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா,
என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். நீ தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழண்டு கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழண்டு கிடந்தேனே. உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நாம் யாவரும் நாம் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிட்டு நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வருள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய உடனாளர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுத்தெழுந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வருள்ள பிதாவாகிய
தேவன் வலபாசத்தில் பெற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோளையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசாவி விசுவாசிக்கிறேன். ஒருவருக்கு பரிசு சபையும் பரிசுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. செய்திக்கு முன்பதாக ஒரே ஒரு அறிவிப்பு. நம்முடைய இந்த ஞாயிறு ஆராதனையை ஸ்பான்சர் செய்கின்ற பிள்ளைகளுடைய விவரத்தை கூற விரும்புகின்றேன். ஜூலை மாதம் 12ஆம் தேதி டோனாவூரில் வசிக்கின்ற ஓய்வு பெற்ற அருமையான ஒரு ஆசிரியருடைய குடும்பத்தார் அதை ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. கடந்த வாரத்தில், அதாவது ஜூலை 19, நவி மும்பை பிரேயர் ஃபெலோஷிப் அதை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற டாக்டர் RS வில்லியம்ஸ் அவர்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி ஜூலை 26ஆம் தேதி ஆகிய இந்த நாளின் நிகழ்வு ஆகஸ்ட் 1 மாதாந்திர பண்டிகை, ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு, இந்த 3 ஆராதனைகளையும் மும்பையில் வசிக்கின்ற டோனாவூரை சேர்ந்த அருமையான ஒரு விசுவாச குடும்பத்தார் பொறுப்படுத்திருக்கிறாங்க. அவர்களும் தங்களுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். 3 ஆராதனைகளையும் பொறுப்படுத்த அந்த குடும்பத்தாருக்கு நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் ஆகஸ்ட் மாதம் 9, 16, 23, 30 4 ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த ஆராதனைகளையும் ஸ்பான்சர் செய்வது அருமையான ஒரு விசுவாச குடும்பத்தார். அவர்கள் டோனாவூர் அவருடைய சொந்த ஊர் கிடையாது, வேறு ஊரை சேர்ந்தவர்கள். அவர்களும் எங்கள்கிட்ட பேரை சொல்ல வேண்டாம், வேண்டும் காட்ஸ் சைல்டு, கடவுளின் பிள்ளை என்று வேணால் போட்டுடுங்க என்று சொன்னார்கள். 4 வாரங்கள் பொறுப்படுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இது போக மேலும் ஒரு சில வாரங்களுக்கு பணமாக வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் வாக்கு கொடுத்துருக்கிறாங்க. யாவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இன்னும் ஏவப்பட்டவர்கள் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய இந்த லாக்டவுன் எப்போ முடிஞ்சு எல்லாம் இப்போ நார்மலாகுதுன்னு ஒன்றும் சொல்ல முடியல. எனவே இந்த ஆராதனைகளை, ஞாயிறு ஆராதனைகளை ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறவங்க நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பண்டிகை ஆராதனைகளையும் ஒளிபரப்பலாம் என்று இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய டோனாவூர் பண்டிகை மிகவும் புகழ்பெற்ற பண்டிகை. இந்த வருஷம் 127வது பண்டிகை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் 125வது பண்டிகை கொண்டாடினோம். இது 127வது பண்டிகை. இந்த பண்டிகை அப்படி இந்த ஆண்டிலே அது எந்த விதத்திலும் பதிவு செய்யாமல் போய்விடக்கூடாது. அதனால் நாம் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனைகளை நாம் நடத்துகிறோம். ஒரு ஆயத்த ஆராதனை, அன்று அதை தொடர்ந்து ஒரு பஜனை, பிறகு புதன்கிழமை ஒரு பஜனை, பிறகு வியாழக்கிழமை நற்கரண ஆராதனை, மதியத்துக்கு மேலே பண்டிகை ஆராதனை. செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் வழக்கமாக நடத்துவோமே, அதுபோலவே ஒரு அந்த பண்டிகை நாட்களின் சிறப்பு ஆராதனைகளை நாம் ஒளிபரப்புகிறோம். சபையின் பிள்ளைகள் அந்த நாட்களுக்காக ஏற்றவாறு ஜெபத்தோடு காத்திருக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாய் என்ற தலைப்பிலே உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதாரமாக ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய் என்ற வார்த்தை, சீக்கிரமாய் என்பதற்கான கிரேக்க வார்த்தை டேக்கியோஸ். டேக்கியோஸ் என்பதுதான் சீக்கிரமாய் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
அதிலிருந்து தான் அந்த டாக்கியோஸுங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் டாக்ஸிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆங்கில மொழியில் நிறைய மொழிகளிலிருந்து அங்கே வார்த்தைகள் எடுத்து பயன்படுத்துவாங்க. தமிழ்லேருந்து நிறைய வார்த்தை எடுத்துருக்கிறாங்க. இப்போ டாக்கியோஸுங்கிற கிரேக்க வார்த்தை சீக்கிரமாய், அதிலிருந்து தான் டாக்ஸி. ஒரு காலத்தில் மெதுவாக செல்கின்ற ரிக்ஷாக்கள், சைக்கிள்கள் அங்கே அந்த பயன்படுத்திய காலகட்டத்தில் வேகமாக செல்கின்ற வாடகை கார்கள் வேகமாக சென்றன. அதனால் டாக்ஸி என்று அதற்கான இந்த பெயர் வழங்கப்பட்டது. வேகமாக சீக்கிரமாக செல்வது, செயல்படுவது என்ற வார்த்தை இந்த டாக்கியோஸ் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் சீக்கிரமாக சில காரியங்களை செய்கிறாரு. சீக்கிரமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே சில காரியங்களை நிறைவேற்றுகிறார். ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, அவர் சீக்கிரமாய் மன்னிப்பார். நம்முடைய ஆண்டவர் நம்மை சீக்கிரமாய் மன்னிக்கின்றவர். லூக்கா நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், லூக்கா 15:22, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் சீக்கிரமாய்ங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் அநேக மொழிபெயர்ப்புகளில் சீக்கிரமாய்ங்கிற வார்த்தை இருக்கிறது. அது ஆங்கிலமானாலும் சரி, இன்னும் மற்ற அநேக மொழிபெயர்ப்புகளில் இந்த வார்த்தை சீக்கிரமாய்ங்கிற வார்த்தை இருக்குது. நம்முடைய இந்த பவர் டிரான்ஸ்லேஷன் சொல்வார்கள், இதில் அது இல்லை. ஆனாலும் அந்த சூழ்நிலையை பார்த்திங்கன்னா சீக்கிரமாய்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மகன் இளையகுமாரன் அவன் தகப்பன்ட்ட எப்படி பேசுறதுங்கிறத முதல்ல அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வர்றான். என்ன சொல்கிறான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பார்த்தேன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று 18ஆம் 19ஆம் வசனம். அப்படியே அவன் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு தகப்பன்ட்ட போய் இந்த 3 வாக்கியத்தை எப்படியாவது சொல்லிடணும்னு தான் வர்றான். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வாக்கியம் தான் சொல்கிறான். எதெல்லாம் சொல்கிறான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனி இப்படி குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பார்த்தேன் அல்ல. இந்த 2ஐயும் சொல்கிறான். 3வது இன்னொரு வாக்கியம் இருக்குது. அது என்னது? உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். தகப்பன்ட்ட உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் என்று சொல்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வரும் முன்பாகவே அந்த தந்தை செயலாற்றுகிறார். இவனுக்கு நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து போடுங்கள், இவன் கைக்கு மோதிரத்தை அணிவியுங்கள், பாதரட்சைகளை அணிவியுங்கள். அன்பானவர்களே, அந்த தந்தை எவ்வளோ சீக்கிரமாக செயல்படுறாரு பாருங்க இல்லையா? மிக துரிதமாக அந்த தந்தை செயல்படுறதை நாம் பார்க்குறோம். ஒருவேளை அந்த தந்தை சீக்கிரமாக செயல்பட்டு இவனுக்கு இந்த மரியாதைகளை செய்யாமல் ஒரு விசாரணை வச்சுருந்தாருன்னு வைங்க, பணத்தை எப்படி செலவழிச்ச, எங்கே போன, எங்கே வந்த, இந்த விசாரணைலாம் போயிட்டு இருந்தாக்கி என்ன நடந்திருக்கும்? வேலைக்காரர் என்ன பேசியிருப்பாங்க? என்னடா இவன் ஐயாவுடைய மகனா, இவன் நம்ம விட கேவலமாக இருக்கிறானே என்று வேலைக்காரர் பேசியிருப்பார்கள். ஊரார் என்ன பேசியிருப்பாங்க? செல்வந்தராகி இவருடைய பேரை கெடுக்கிறதுக்காக பிறந்திருக்கிறானா இந்த தருதலை, என்னத்துக்கு ஆவான்? அருமையான ஐயாவுடைய பேரை கெடுப்பதற்காக பிறந்திருக்கிறானே என்று ஊரார் பேசியிருப்பாங்க. மூத்த மகன் அவன் என்ன பேசியிருப்பான்? இந்த முடிவு வரும் என்று எனக்கு தெரியாதா? இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியாதா? இல்லையா? பன்றியோடு வாழ்ந்து 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 துர்நாற்றம் பிடித்தவனாக வந்து நிற்கிறானே ச என்று அவன் தன்னுடைய சகோதரனை அற்பமாக பேசியிருப்பான். அப்போ தந்தை அந்த மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை துரிதமாக செய்யாமல் ரொம்ப தாமதித்திருப்பார் என்றால் ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாங்க. அதனால் தந்தை என்ன செய்கிறார்? மிக துரிதமாக சீக்கிரமாய் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். அவர் சொல்கிறார், ஊழியக்காரர் பார்த்து, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். இல்லை, வஸ்திரம்
மரியாதைக்கு அடையாளம். உயர்ந்த வஸ்திரம், சாதாரண வஸ்திரம் கிடையாது, உயர்ந்த வஸ்திரம். அவனுடைய கிழிந்து போன, நைந்து போன, நாற்றம் பிடித்த வஸ்திரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கும். அவன் சுத்தமாக்கப்பட்டவனாக உயர்ந்த வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்படுகிறது. மரியாதையின் அடையாளம். கைக்கு மோதிரம், அது அவன் இழந்து போன அதிகாரத்தை மீண்டும் பெறுவதின் ஒரு அடையாளம். கால்களுக்கு பாதரட்சை, செருப்பு அவன் பெற்ற சுதந்திரத்தின் ஒரு அடையாளம். அன்பாந்துள்ளே, அவன் வேலைக்காரனாக அடிமையாக இங்கு வந்தவன் சேர வேண்டியதில்லை, மகனாக இங்கே வருகிறான். அன்பாந்துள்ளே, ஆண்டவர் சீக்கிரமாக மன்னிக்கிறவர். ஒரு தந்தை தன்னுடைய இளைய மகன் அவன் தன்னை விட்டு பிரிந்து சென்ற சூழலிலும், கெட்ட குமாரனாக வாழ்ந்த சூழலிலும் அன்போடு மிக துரிதமாக ஏற்றுக்கொள்வதைப் போல நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாக நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற தெய்வமாக இருக்கிறார். ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகிட்ட ஒரு கேள்வி கேட்டார். கடவுள் நமக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறாரு, என்ன எல்லாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு சொல்லுங்க பார்ப்போம் என்று சொன்னார். அந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் கேட்ட உடனே பிள்ளைகள் ஒவ்வொருத்தராக சொன்னாங்க. ஒருவன் சொன்னான், கடவுள் நமக்கு அறிவை தந்திருக்கிறாருன்னா. இன்னொருவன் சொன்னான், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறான்னு சொன்னான். இன்னொருவன் செல்வத்தை தந்திருக்கிறான்னு சொன்னான். இன்னொருவன் சுகத்தை தந்திருக்கிறான்னு சொன்னான். இன்னொருவன் படிப்பு என்று சொன்னான். மற்றொருவன் அப்பா அம்மாவை தந்திருக்கிறாரு என்று சொன்னான். இன்னொருவன் பணம் என்று சொன்னான். ஆளுக்கு என்று சொன்னார்கள். கடவுள் நமக்கு என்னென்னலாம் தந்திருக்கிறாரு என்று அவர்கள் தெரிந்த மட்டிலே பல்வேறு காரியங்களை சொன்னாங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார், விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நாம் பாவத்தை மேற்கொண்டு பாவத்தை ஜெயித்து வாழ்கின்ற ஆற்றலையும் தந்திருக்கிறார். பாவ மன்னிப்பையும் தந்திருக்கிறாரு, பாவத்தை ஜெயித்து வாழ்கின்ற ஆற்றலையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது என்று அந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர் அந்த மாணவ செல்வங்களிடம் கூறினார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் தருகின்ற மேலோட்டமான நன்மைகளை மாத்திரம் நாம் நன்மையாக கருதாதபடி கர்த்தர் நம்முடைய வாழ்விலே தந்துள்ள உன்னதமான ஆசீர்வாதத்தை இல்லையா, அவர் தருகின்ற ரட்சிப்பை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, பாவத்தை மேற்கொண்டு வாழ்கின்ற ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று உணர்ந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, ஆண்டவர் சீக்கிரமாக நமக்கு செய்வது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் சீக்கிரமாக என்ன செய்கிறாராம், சீக்கிரமாக நியாயம் செய்வார். லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணுங்கிறதை குறித்து தம்முடைய சீடர்களுக்கு ஒரு ஓமையை சொல்கிறார். என்ன ஓமை? ஒரு பட்டணத்திலே நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. முரட்டாட்டமான ஒரு நியாயாதிபதி. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நீதிபதிகளை நியமித்தது யாருன்னா, ஏரோது போன்ற ராஜாக்கள் அல்லது ரோம ராயனுடைய பிரதிநிதிகள், பிலாத்து போன்ற ரோம ராயனுடைய கவர்னர்கள், பிரதிநிதிகள், அவங்க தான் நியமித்தாங்க. அதனால் அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க நீதிபதிகளும். முரட்டாட்டமானவர்களாகத்தான் இருந்தார்கள் நீதிபதிகள். அதனால தான் இங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதியாதவன். இந்த உலகத்தின் எந்த சட்டத்தும் கட்டுப்படாதவர்கள் இந்த நீதிபதிகள் இல்லையா. பின்னர் அவனே சொல்கிறான் தன்னை பற்றி 4ஆம் வசனத்தில், பின்பு அவன் அந்த நியாயாதிபதி சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் அப்படிங்கிறான். தன்னை பற்றி அவனே அப்படி சொல்கிறான். அப்போ கடவுள் பயமும் கிடையாது, மனுஷ பயமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது, முரட்டாட்டமான மனிதன். ஆனால் அவன்கிட்ட இருந்து ஒரு பெண்மணி, ஒரு விதவை ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்கிறாள். எப்படி பெற்றுக்கொள்கிறாள்? மீண்டும் 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 அவனை அணுகியபடினாலே, காலைதோறும் அவனுடைய வாசலில் போய் காத்து கிடப்பதனாலே அவள் அந்த நியாயத்தை பெறுறாள். 5ஆம் வசனத்தில், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால்
இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி நியாயம் செய்யணும். கடவுளுக்கு பயப்படாத, மனுஷரை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் தன்னை அங்கே நச்சரித்து கொண்டே இருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு நியாயம் செய்யலாம். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரும் தேவனும் இதை போல மீண்டும் மீண்டும் கூப்பிடுகின்ற காரியத்திலே நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கேட்குறார். இந்த ஒப்பீடு செய்து கருத்தை வலியுறுத்துவது இயேசுடைய போதக பாணி. இன்னொரு இடத்துல இப்படி சொல்வார், லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ சொல்லிட்டு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்முடைய வேண்டிக் கொள்பவர்களுக்கு பசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, இன்னொரு சுவிசேஷத்தில் அதிக நன்மையானது செய்வார் அல்லவா என்று சொல்வார். அன்பார்ந்தவர்களே, பொல்லாத மனுஷன், பொல்லாத நியாயாதிபதி அவன் நீதி செய்யும்போது கடவுள் எத்தனை மடங்கு இரக்கமும் அன்பும் கருணையும் உள்ளவர், அவன் நீதி செய்ய மாட்டாரா என்று சொல்கிறத நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம். அன்பானவர்களே, ஆண்டவரும் நம்முடைய வாழ்விலே நீடிய பொறுமையோடு இருந்து ஏற்ற வேளையில் நியாயத்தை செய்கின்ற ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இந்த உலக வாழ்விலே நீங்கள் பார்க்கும்போது அநேக அநீதிகள், அநியாயங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். சரிதானா? அநேக அநீதிகள் நம்முடைய கண்கள் முன்பாகவே இருக்குது. நேற்றைய தினத்தில் பேப்பரில் வாசித்தேன், சுப்ரீம் கோர்ட், நம்முடைய நாட்டில் உள்ள மிக உயர்ந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட், அவனுடைய தலைமை நீதிபதி சொல்கிறாரு, உத்தரப்பிரதேசத்தில் விகாஸ் துபே என்று சொல்லப்படுறவன், அவன் மேலே 60 கேஸ் இருக்குது. 60 கேஸ். அதாவது சில கொலை கேஸுகள், சில கொலை முயற்சி கேஸுகள், இதுபோக ஆட்கள் மிரட்டின கேஸுகள், ஏராளமான கேஸுகள் இருக்குது அவன் மேலே. ஆனால் எத்தனை தண்டனை அவனுக்கு நீதிபதி அறிவித்தாலும் எல்லாத்துக்கும் ஜாமீன் பெற்றுக்கொண்டு வெளியே இருக்கிறான். கொலை கேஸுகள் உட்பட 60 கேஸ் உள்ள ஒருத்தன் ஜாமீன் பெற்று வெளியே இருக்கிறான். அதை அவர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சொல்கிறாரு, இவன் எப்படி ஜாமீன் பெற்றான், இவன் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நம்முடைய நாட்டில் உள்ள நீதி அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். நம்முடைய தமிழ்நாடுனா இத்தனை கேஸ் இருக்கிறதுக்கு ஒரு குண்டாஸாக போட்டிருப்பாங்க, ஒரு குண்டாஸ் போட்டு ஒரு வருஷமாக உள்ளே போட்டிருப்பாங்க. உத்தரப்பிரதேசம் நம்முடைய நாட்டிலேயே அதிகமான லோக்சபா தொகுதி உள்ள ஒரு மாநிலம். அங்கே 60 கேஸ் உள்ள ஒருத்தன் ஜாமீன் பெற்று அது பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு வர்றான். பிறகு அவனை இப்போ சுட்டு கொண்டுட்டாங்க, அது வேற கதை. அவனுடைய தாயார் சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு செய்தானா, அவன் ஒரு எம்பி ஆகணுமா பார்த்துக்கிட்டுங்க. அவன் தாயார் சொல்கிறாங்க, அந்த பாவப்பட்ட அம்மா சொல்லுது, என் மகனுக்கு எம்பி ஆகணும்னு ஆசை. எம்பின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும் என் மகனுக்கு ரொம்ப ஆசை, அதுக்காக தான் இதெல்லாம் செய்தான். நம்முடைய நாட்டின் சூழ்நிலை எப்படி இருக்குது பாருங்கள். நம்முடைய அரசியல், நம்முடைய நீதிமன்றம், நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளோ பரிதாபமான நிலை இல்லையா அன்பார்ந்தவர்களே? அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்திலேயோ ஒரு பட்டணத்திலேயோ ஒரு சாதாரணமான ஒரு தாய்க்கு என்ன நீதி கிடைக்கும் யோசித்து பாருங்கள் இல்லையா? ஒரு பணக்காரன் ஒரு விதவை பெண்ணிடம் அவருடைய பொருளை அல்லது அவருடைய நிலத்தை அல்லது அவருடைய வீட்டை அபகரிக்கிறான்னு வைங்க. இப்போ எங்கே போய் கேட்டு பாப்பா? காவல்துறைக்கு போட்டோம், ஒரு நீதிமன்றத்துக்கு போட்டோம், எங்கே போனால் என்ன? பணம் பாதாள வரைக்கும் பாயுமே நம்முடைய நாட்டின் பழமொழி. அந்த அம்மாவால், ஒரு விதவையால் ஒரு பணக்காரனை எடுத்து அங்கே நீதி பெற முடியுமா? முடியாது. பெருமூச்சு விட்டுட்டே போக வேண்டியதான், பெருமூச்சு விட்டுட்டே போக வேண்டியதான் இல்லையா? அன்பானுள்ளே, இக்கட்டான சூழ்நிலையில் கடவுள் மட்டுமே தஞ்சம், அதை மறந்துடக்கூடாது. இந்த அம்மா அந்த நியாயாதிபதியை பிடிச்சிக்கிட்டாங்க. முரட்டாட்டமானவன் தான், ஈவு இறக்கமற்றவன் தான், ஒரேபடியாக பிடிச்சிக்கிட்டாங்க. மீண்டும் 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 சந்தித்தபடினாலே அவளுக்கு அங்கே நியாயம் கிடைக்குது.
ஆண்டவரும் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 18:8. ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யக்கூடியவர். இந்த உலக பிரகாரமான சூழ்நிலைகளிலே மனுஷன் மூலமாக நமக்கு நியாயம் வர முடியாத சூழ்நிலைகள், நியாயம் வர்றதில்லை, பெருமூச்சு விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இந்த நிலையிலே கடவுள் குறுக்கிடுகிறார், கடவுள் குறுக்கிட்டு செயலாற்றுகிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நேபுகாத் நேச்சார் எருசலேமை தரமட்டமாக்குறான், எருசலேம் ஆலயத்தை இடிக்கிறான், அரண்மனைகள் எல்லாத்தையும் தகர்த்து சுக்கு நூறாக்குகிறான், எல்லாரையும் பிடிச்சு பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகிறான். வரலாற்றில் செயல்படும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கோரேசுங்கிற ஒரு ராஜாவை கொண்டு வர்றார். அவன் ஒன்று யெகோவா தெய்வத்தை வணங்கியவன் கிடையாது, அவன் விக்கிரகத்தை வணங்குகின்ற ஒரு மனிதன், ஒரு ராஜா. அவன் இந்த நேபுகாத் நேச்சாரை தோக்கடிச்சு, பாபிலோன் ராஜாவை தோக்கடிச்சு, எல்லாரும் உங்கள் நாட்டுக்கு போ என்று இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்குறான். மட்டுமல்ல, நீங்கள் போய் அங்கே உங்களுடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாமாய் உலகை ஆளும் வேந்திருக்கிறீங்கள், ஆலயம் கட்டுங்கன்னு சொல்கிறான். கடவுள் வரலாற்றில் செயலாற்றுவர். பார்த்துக்கிடுங்க, வரலாற்றை தன்னுடைய கரத்தில் வைத்திருப்பவர். பெருமூச்சு விடுகின்ற வேளையில் இஸ்ரவேல் மக்கள் பெருமூச்சு தானே விட்டாங்க. யாத்ராகம புத்தகத்தில் வாசிக்கிறோம், யாத்ரா 2 அதிகாரம், இஸ்ரவேல் மக்கள் பெருமூச்சு விட்டார்கள். அவங்க வரலாற்றில் குறுக்கிடுறாரு. குறுக்கிட்டு அவர்களை மோசையின் மூலமாக ஓங்கிய புயத்தினாலே பலத்த கரத்தினாலே விடுதலையாக்குகின்றார். அன்பாங்களே, இந்த உலகத்தில் பணம் பாதாளம் மட்டும் பாய்கின்ற இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் நாம் மிகுந்த கலக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கிறீர்களா? மேலே சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே குறுக்கிட்டு செயலாற்ற வல்லமுள்ள அவரை பற்றிக் கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏற்ற வேளையிலே, நாள் வாரம் மாசெல்லாம் குறிக்க முடியாது, ஏற்ற வேளையிலே சரியான சமயத்திலே உங்களுடைய வாழ்விலே செயலாற்றுவார், சீக்கிரமாய் நியாயம் செய்வார். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் மன்னிப்பார். இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் சாத்தானை மேற்கொள்வார். இன்றைக்கி நம்ம பிரசங்க வாக்கியமாக வாசி கேட்ட இந்த பகுதி ரோமர் 16 அதிகாரம் 20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், சாத்தானை மேற்கொள்வார். ஆண்டவர் சீக்கிரமாக செய்கின்ற மூணாவது காரியம் சாத்தானை மேற்கொள்வது, காலின் கீழ் நசுக்கி போடுவார். அப்போ சாத்தானுடைய செயலுக்கு எதிராக ஆண்டவர் செயல்படுறார். சரிதானா? சாத்தான் இந்த உலகத்திலே செயல்படுவதற்கு எதிராக ஆண்டவர் செயல்படுறார். சாத்தானுக்கு ஆதரவாக ஆண்டவர் செயல்பட்டால் அது நியாயமான ஒன்றாக, நம்பத்தகுந்த ஒன்றாக இருக்க முடியாது அல்லவா? அப்போ சாத்தானுக்கு எதிராக தான் கடவுள் செயல்பட்டு ஆகணும். சாத்தான் என்ன செய்கிறான்? இந்த உலகத்தில் தொற்று வியாதியை கொண்டு வருகிறான் இல்லையா? தீமையின் சத்துவங்களாலே, தீமையின் சக்திகளாலே இந்த உலகத்தில் அங்கே தொற்று வியாதி போன்ற கொரோனா இல்லையா, COVID-19 இந்த தொற்று வியாதிகளை பிசாசு கொண்டு வர்றான். அநேக நேரங்களில் நம்முடைய ஊழியர்கள் அது கடவுளே கொண்டு வந்த மாதிரி பேசிடுறாங்க. அது ஒரு கொஞ்சம் வேடிக்கையான ஒன்றாகவும் இருக்குது சில நேரம் இல்லையா? கடவுளாக கொண்டு வந்தார். இது தீய சக்திகளின் அங்கே வெளிப்பாடாக தான் இந்த தொற்று வியாதி இருக்குது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ 2 சகோதரர் ஊழியக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சீனாவில் ஆரம்பிக்குது. நம்ம ஜனவரி பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் 2020 பிப்ரவரி. அப்போ பேசிகிட்டு இருக்காங்க 2 ஊழியக்காரங்க. சீனாவில் இந்த தொற்று வியாதி வந்த உடனே சீனாவில் நிறையா ஆலயங்களை இடித்தார்கள், சிலுவையை கீழே தள்ளினாங்க, அதனால தான் அங்கே இந்த தொற்று வியாதி அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. பிற நேரம் ஒரு 15 நாளைக்குள்ளே இத்தாலியில் அங்கே சீனாவில் கொஞ்சம் கட்டுப்பாடு ஆகிட்டு இத்தாலியில் ஏராளமான கேஸுகள் வருது. எக்கச்சக்கமான அங்கே தான் சீனாவுக்கு அடுத்தாப்புல இத்தாலி தான் இங்கே அதிகமாக இந்த நோய் தொற்று பரவியது. அதை பற்றி பேச முடியல. ஏன்னா உலகத்துலேயே அதிகமான கோயில் இருக்கிற இடம் அதுதான். சீனாவில் கோயிலெல்லாம் இடித்ததுனால வந்துச்சுன்னு பேசியாச்சு. இப்போ உலகத்துலேயே அதிகம் கோயில் உள்ளது இத்தாலி. அங்கே என்ன சொல்ல, அப்போ அமைதியாக விட்டாங்க. பிறகு அமெரிக்காவில் பிடிக்குது. அமெரிக்காவில் எக்கச்சக்கமாக நம்பர் 1 இப்போவும் முதலாவது இடத்துல இருக்குது.
அங்கே ஏராளமான நோய் தொற்று வந்த உடனே அவங்களோட பாவத்தெல்லாம் லிஸ்ட் போட்டாங்க, என்னென்ன பாவம்லாம் அமெரிக்காவில் இருக்குது, இதுதான் காரணம். அப்போது நோய் தொற்றுக்கு காரணங்களை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அதுவும் கடவுள் தான் காரணங்கிற மாதிரி அவங்களோட பேச்சு போச்சுது. அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, கடவுள் தான் இதை அனுமதிக்கிறார். கடவுள் சொன்னார்னு சொன்னாக்கி, கடவுள் செய்தார்னாக்கி நாம் எல்லோரும் வருத்தப்பட்டுருவோம் இல்லையா? அதனால் என்ன சொன்னாங்க, கடவுள் இதை அனுமதிக்கிறார், பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்தில் வந்த தண்டனை என்பதை போல பேசினார்கள். அது தவறு. இந்த உலகத்தின் இந்த தீமையான சத்துவங்கள் அனைத்தும் தீய சக்திகளின் செயல்பாடு அன்றி கடவுளுடைய செயல்பாடு அல்ல. கடவுள் அதற்கு எதிராக செயல்படுகின்றவர். அவர் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட செயலாற்றுகின்றவர். தீய சக்திகளின் ஆற்றலால் தான் இந்த தொற்றுலாம் பரவுது. சரிதானா? ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வர்றாரு? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் ஜீவனை தரவும் அந்த ஜீவனை பூரணமாய் தரவும், நம்ம எல்லாருக்கும் வாழ்வு தரவும் அந்த வாழ்வை பூரணமாய் தரவும் வந்தார். நம்ம எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்வை பூரணமாய் பரிபூர்ணமாய் பெற வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்திலும் சுகமுள்ளவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக நான் வாழணும். அதற்காக தான் இயேசு வந்தார் இந்த உலகத்தில் இல்லையா? இந்த பாடுகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த தீய சத்துவங்கள், தீய நிகழ்வுகள் இறைவனுடைய சித்தம், இறைவன் அனுமதிக்கிறாரு, அந்த வார்த்தையை நாம் பேசக்கூடாது. இது தீய சத்துவங்களின், தீய சக்திகளின் செயல்பாடுகள். இந்த கோவிட்-19 போன்ற இந்த வைரஸ் தொற்றுகளின் செயல்பாடு அதுதான். கடவுள் அதுக்கு எதிராக செயலாற்றுகின்றார். அவளை இன்று இந்த தொற்று நோய்க்கு எதிராக தடுப்பு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களே, தடுப்பூசிகள், அங்கு கடவுள் செயலாற்றுகிறார். இந்த மருத்துவர்களும் தாதிகளும் இன்று மக்கள் மறித்துவிடக்கூடாது போராடுகிறார்களே, அங்கு செயலாற்றுகிறார். சாகிறதுக்காக ஆண்டவர் செயலாற்றல, வாழ்வு பெறுவதற்காக செயலாற்றுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அதை மிக மிக முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டும். இந்த தொற்று நோய் பரவிட்டே வருது. பட்டணத்தில் ஆரம்பித்து கிராமங்களுக்கும் அந்த தொற்று பரவிட்டு வருது. என்னதான் வழி இதுக்கு? தடுப்பு மருந்து மட்டுமே வழி இல்லையா? வேக்சினேஷன், தடுப்பு மருந்து, அது மட்டும்தான் ஒரே வழி. போலியோ வியாதி அதெல்லாம் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே தடுப்பு மருந்து மூலமாக ஒழிச்சிட்டாங்க. இப்போ நான்லாம் சிறு வயதில் இருந்த பொழுது எந்த ஒரு கிராமத்துலேயும் 2-3 பிள்ளைகள் அங்கே காலை இழுத்து கொண்டே நடந்து கொண்டு போவார்கள். எந்த கிராமத்துக்கு போனால் 2-3 பேர் இருப்பாங்க. போலியோ வியாதியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள். தடுப்பு மருந்துக்கு பிற்பாடு இப்பொழுது இந்த போலியோவை பாதிக்கப்படுவதே இல்லை. அப்போ கர்த்தர் தம்முடைய மகத்துவமுள்ள ஞானத்தினாலே விஞ்ஞானிகள், மருத்துவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து இதெல்லாம் செய்கிறாரு. ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா, நான் செய்கிறதையும் செய்வீங்க, அதுக்கு மேலேயும் செய்வீங்கன்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. இப்போ விஞ்ஞானிகள் மூலமாகவும் ஆண்டவர் செயலாற்றுகின்றார். அநேக வியாதிகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர், பிள்ளைகளுடைய அறிவியல் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அவர் தான் முதல்ல வேக்சினேஷன் என்ற இந்த தடுப்பூசி அதை கண்டுபிடிக்கிறார். அவர் எந்த ஊர் அவருக்கு சொந்த ஊர்னா பெர்க்லி என்று சொல்லப்படும் ஊர் தான் சொந்த ஊர். ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஏராளமான அங்கே மாட்டு பண்ணைகள் இல்லையா, நிறைய மாடுகள் தான் அந்த ஊரில் அந்த மக்கள் வளர்த்தார்கள். அப்போ அவர் அங்கே மருத்துவராக பணி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கே ஏராளமான மக்கள் இந்த வைசூரி அல்லது பெரியம்மை இல்லையா, ஸ்மால் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரியம்மை அல்லது வைசூரியில் ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டார்கள். ஏராளமான பேர் மரித்தார்கள். எக்கச்சக்கமான பேர். ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னாக்கி 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு முன்பகுதியில் 30 கோடி பேர் மரித்திருக்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க. இந்த வைசூரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைசூரியில் 30 கோடி மக்கள் மரிச்சிருக்கிறாங்க உலகம் பூரா. அதில் பிழைத்தவர்களில் அநேகர் கண் பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வைசூரி கண்ணுக்குள்ளே விழுந்துட்டு வைங்க, கண் பார்வை போயிடும். அநேகர் கண் பார்வையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுகின்ற ஒரு வியாதி. எட்வர்ட் ஜென்னர் நல்ல ஒரு ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு விசுவாசி, ஆழமான ஒரு பக்தர். அவர் ஜெபத்தோடு அவர் இதற்காக
பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறாரு. இது அநேக காரியங்கள் செய்கிறாரு. அவருக்கு ஒரு காரியம் விசேஷித்த விதமாக அவருக்கு தெரிய வருகிறது. என்ன என்றால், சுற்று வட்டாரத்தில் நிறைய பட்டணங்களும் நகரங்களும் பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் மாண்டு போகிறார்கள். ஆனால் பெர்க்லியில் யாரும் பாதிக்கப்படலை. குறிப்பாக அங்கே இந்த ஆடு மாடு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, மாடுகளை வளர்த்து மாடுகளை சுத்தம் செய்து மாடுகளின் பால் கறந்து அதை மற்றவர்கள் கொடுக்கின்ற அந்த தொழில் செய்தவங்க யாரையாவது பாதிக்கலை. அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த புள்ளி விவரம் அவருக்கு ஒரு தகவலை தெரிவிக்கிறது. அதான் கடவுள் கொடுக்கிற ஞானம். சுற்றிலும் உள்ள கிராமங்கள் பட்டணங்கள் என்று மக்கள் கொத்து கொத்தாக மறித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊராகி பெர்க்லியில் இந்த ஆடு மாடுகளை வளர்த்து அங்கே பால் விற்கின்ற இந்த தொழில் செய்த மக்கள் யாருக்கும் தொற்று வரல. அவர் என்ன விஷயம் அவர் அங்கே ஆராய்கிறார். அப்போ அவர்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே இந்த மாடுகளிலே வருகின்ற கொப்பளங்கள், கவ்பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மாடுகளில் வர்ற கொப்பளங்கள் இவர்களுக்கு வந்திருக்குது. ஏன்னா மாட்டை சுத்தம் பண்ணி அதில் பால் கறக்கின்ற பணி செய்தபடினால அவர்களுக்கு அந்த பசுக்களிலே வருகின்ற அந்த கொப்பளங்கள் இவங்களுக்கு வந்திருக்குது. அது இவர்களுக்கு ஒரு தடுப்பு மருந்தாக செயலாற்றுது. இவங்க யாருக்கு வரல என்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கே விழிப்புணர்வை உண்டு பண்ணுகிறது. எனவே ஒரு காரியம் செய்கிறார். தன்னுடைய தோட்டத்தில் பணி செய்த அந்த தோட்டக்காரருடைய மகன், பேர் ஜேம்ஸ் பிப் என்று சொல்லப்படுகின்ற மகன் 8 வயசு. அப்போ அவருடைய பெர்மிஷன் கேட்டுக்கிட்டாரு. அவனுடைய தந்தையிடம் பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த பசுவிலேருந்து எடுத்த அந்த கொப்பளத்திலிருந்து எடுத்த அந்த சீல் அதை கொஞ்சம் அந்த பையனுடைய கையில் வைக்கிறார், தேய்த்து விடுகின்றார். அடுத்த நாள் அதில் ஒரு சின்ன கொப்பளம் வருது. அப்போ அந்த சின்ன பையனுக்கும் அந்த பசுவின் கொப்பளத்திலிருந்து வந்த அந்த சீல் நிமித்தமாக அவனுக்கு ஒரு கொப்பளம் வருது. ஒரே ஒரு நாள் காய்ச்சல் அடிக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பிற சில வாரங்கள் கழித்து இந்த வைசூரி இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து எடுக்கிறாரு. அதிலிருந்து சீல் எடுத்து அதை அவனுக்கு ஏற்றுறாரு. அப்பொழுது அவனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாட்கள் காய்ச்சல் வருது. காய்ச்சல் இருக்கிறான். ஆனால் உடலில் ஒரு இடத்துலையும் கொப்பளம் தோன்றலை. ஏனென்றால் ஏற்கனவே மாட்டிலிருந்து எடுத்த அந்த கொப்பளம் அங்கே அவனுடைய உடலுக்குள்ளே சென்றபடினாலே அவனுக்கு அது தடுப்பு ஊசியாக தடுப்பு மருந்தாக செயல்படுது. இந்த வைசூரி, இந்த பெரியம்மை நோயிலிருந்து வந்த அந்த சீல் அவனுக்கு ஏதோ காய்ச்சல் மட்டும் கொடுத்ததை தவிர வேற ஒன்றும் செய்யலை. ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு. உலகத்திலேயே வைரஸுக்கு எதிராக முதல் தடுப்பூசி கண்டுபிடித்தவர் என்ற மாபெரும் பெயரை இந்த அருமையான எட்வர்ட் ஜென்னர் தட்டி செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் இல்லையா? இன்றைக்கி இந்த ஸ்மால் பாக்ஸ் இல்லை, இந்த வைசூரி பெரியம்மை முற்றிலுமாக உலகத்தை விட்டு அகன்று போனது. மற்றபடி நம்முடைய ஊர்களில் இந்த வேப்பங்குலையை கட்டி அது இது பண்ணி என்னெல்லாமோ செய்துட்டு இருப்பாங்க. இதை தடுப்பதற்காக ஏதோ கடவுள் தான் இதை பண்ணிட்டாரு என்று இதுபோல் கடவுளை சமாதானப்படுத்துறதுக்காக பல்வேறு காரியங்களை செய்துட்டு இருப்பாங்க. அவர் அழகாக ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சார், ஒன்றுமில்லாமல் போயிட்டு. அன்பார்ந்தவர்களே, அநேக நேரங்களில் மனிதன் மூட நம்பிக்கை உடையவன். வியாதிக்கான கூறுகளை விஞ்ஞானிகள் ஒரு மட்டத்தில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊழியர்களும் விசுவாசிகளும் பக்தர்களும் வேறு இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. பக்தர்கள் இந்த நோய்க்கான காரணத்தை வேறு இடத்துல தேடுறாங்க, தப்பான இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞானிகள் கரெக்டான இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து கண்டுபிடிப்புகளிலும் 99% ஆண்டவர் இயேசுவை நேசிக்கின்ற விசுவாசிகள், ஆண்டவர் மீது முழுமையான பக்தி கொண்ட விஞ்ஞானிகள் தான் 99% கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர்கள். ஆண்டவர் தம்முடைய விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் பேப்பரில் வாசித்தேன், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இல்லையா, இங்கிலாண்டில் உள்ள ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இதற்கான தடுப்பு மருந்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க.
இப்போ கடைசி கட்டமாக அங்கே மக்களுக்கு அந்த சோதனை ஓடிக்கிட்டு இருக்குது. மிக துரிதமாக அது தடுப்பூசி வருது. இங்கிலாந்து தேசமே அதுக்கு ஒரு 10 கோடி இன்ஜெக்ஷனுக்கு அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தடுப்பு மருந்து தான் இதை நிறுத்த போகுது. மற்றபடி வேறு வழியே கிடையாது. நம்முடைய நாட்டில் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா? எல்லா பகுதிக்கும் பரவினால் என்ன ஆகும்? எவ்வளோ வயோதிபர்கள், எவ்வளோ நோயாளிகள் இல்லையா? அன்னைக்கு இந்த வைசூரி என்ற அந்த பெரியம்மையை 30 கோடி பேர் செத்துருக்குறாங்க. அன்றைக்கி உலக ஜனத்தொகையே ஒரு 100 கோடி தான் இருந்திருக்கும் இல்லையா? 100-150 கோடிக்குள்ளே இருந்திருக்கும். அன்றைக்கி 30 கோடி பேர் செத்துருக்குறாங்க. இன்றைக்கி 700 கோடி தாண்டி இருக்கிறோம். என்ன ஆகும்? இந்த வைசூரியை விட அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் இது. இதில் ஆண்டவர் சாத்தானை மேற்கொள்வார். இந்த தீய சத்துவங்களுக்கு, இந்த கொள்ளை நோக்கி பிசாசானவன் காரணமாக இருக்கிறான். ஆண்டவர் எதிராக செயலாற்றுகின்றார். மருத்துவர்கள் வழியாக, தாதியர்கள் வழியாக, இப்படி கண்டுபிடிப்பாளர்கள் மூலமாக ஆண்டவர் செயலாற்றுகிறார். செயலாற்றுகின்ற ஆண்டவர் துரிதமாக, சீக்கிரமாக நல்ல காரியங்களை நம் மத்தியிலே நிறைவேற்றுவார் என்பதை நாம் மறந்துட வேண்டாம். அதற்காக விசேஷ விதமாக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நாம் ஒவ்வொருவரும் இந்த வியாதியிலிருந்து நம்முடைய தேசம் உலகமெங்கு விடுதலை அடையத்தக்கதாக கருத்தோடு நாம் ஜெபிப்போம். அதுவரை அரசாங்கம் நமக்கு தருகின்ற சில சட்டத்திட்டங்களை நம்ம கடைப்பிடிப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமூக இடைவெளி, முகக்கவசம் இல்லையா, எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை நாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்க அழைக்கப்படுகிறோம். அது இந்நாட்களில் இந்த ஆவி பிடித்தல் இல்லையா, நீராவியை நாசின் வழியாக உள்ளே எடுப்பது ரொம்ப நல்லது என்று சொல்கிறார்கள். சீனாவில் அதன் மூலமாக தான் வெற்றி கொள்கிறார்கள் சொல்லப்படுகிறது. எனவே அந்த நீராவியை நம்முடைய நாசின் வழியாக உள்ளே இழுத்து ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 தடவை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது எங்கேயாவது வெளியிடங்களுக்கு, கூட்டமான இடங்களுக்கு, பஸார்களுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதை செய்யணும். அப்படி நம்மால் இயன்ற மட்டும் நாம் அரசோடு, அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து இந்த நோய் கிருமியை நாம் மேற்கொள்ள, இந்த வைரஸை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாக மன்னிப்பார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டோடு பெற்றுக்கொள்வோம். சீக்கிரமாக நியாயம் செய்வார். என் வாழ்க்கை நியாயம் இல்லையே, தனிநபரோ குடும்பமோ நான் யாராக இருக்கட்டும், பெருமூச்சு விட்டோம் என்றால் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். மட்டுமல்ல, சீக்கிரமாய் சாத்தானை மேற்கொள்வார். ஆண்டு வரலாற்றிலே செயல்படுகின்றவர். தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, அவர் வரலாற்றில் செயல்படுகின்றவர். ஒரு எட்வர்ட் ஜென்னர் என்ற ஒரு ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு விசுவாசியை ஒரு பெரிய தொற்று வியாதியிலிருந்து உலகம் காக்கப்பட பயன்படுத்தினார் என்றால் இன்னும் எத்தனையோ பேரை ஆண்டவர் பயன்படுத்துவார். உலகம் அனைத்திற்கும் மாபெரும் விடுதலை அவர் கொடுப்பார். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நாமும் நல்ல குடிமக்களாக, இறைவனுக்கு நல்ல சாட்சியுள்ள மக்களாக ஜெபிக்க தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. அவருடைய பேரன்புக்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ்ந்து இறைநாமத்தை மையப்படுத்த கர்த்தர் தாமே நம் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களிலே 48வது பாடல், நல்ல தேவனே, ஞான ஜீவனை, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். கீதங்கள் 48, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 335, கீர்த்தனை 335வது பாடல்.
போற்றி சார்ந்து கொள்ளுவேன். சாலமோம் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். செந்தராவதின் இருளை போலவே எந்தன் பாவ இருளை போக்கி இலங்க பண்ணுவேன். எந்தன் பாவ இருளை போக்கி இலங்க பண்ணுவேன். ஏந்தோ நானுமே இன்பமாகவே உந்தன் வழியில் நடக்க கருணை உதவ வேண்டுமே. உந்தன் வழியில் நடக்க கருணை உதவ வேண்டுமே. ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே எளியன் ஏந்தும் நடக்க ஆவி ஏந்தரோளுமே. எளியன் ஏந்தும் நடக்க ஆவி ஈந்தரோளுமே. கையை காவுமே கண்ணை காவுமே மெய்யை காத்து எந்தன் மனதை மிகவும் காவுமே. மெய்யை காத்து எந்தன் மனதை மிகவும் காவுமே. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஜூலை மாதம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உம்மை நான் நோக்கி பார்க்கின்றோம். உலகமே தொற்று நோயாலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றி கொள்கின்றோம், எங்களை தாழ்த்துகின்றோம். சீக்கிரமாக இந்த தொற்றிலிருந்து உலகம் அனைத்திற்கும் ஒரு விடுதலை தாரும். சீக்கிரமாக செயலாற்றுகிறவர் இந்த வேதத்திலே நான் தியானித்த சுவாமி. இந்த தியானத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற பலனை நீர் கட்டளையிடும். இந்த கிருபை தாங்கட்டும். இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். பாரத தேசத்தை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். தேவனை கர்த்தாவே சீக்கிரமாக நல்ல விடுதலையை எங்களுடைய நாட்டுக்கு கட்டளையிடும். குறிப்பாக பொருளாதார சிக்கல்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலை கொடுக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே தொற்று வியாதிக்கு எதிராக போராடுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளிகள் யாவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. முன்னணியில் நின்று உழைக்கின்ற பிள்ளைகள் அவர்கள். உம்முடைய பாதுகாவலை பராமரிப்பை தாரும். பொதுமக்களாய் நாங்களும் எல்லா விதத்திலும் ஆண்டவரை அரசாங்கத்துக்கு ஏற்ற ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் இசைந்து இணைந்து இந்த உயிர்கொல்லி நோயை நான் மேற்கொள்ள ஆண்டு அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இசைந்து இணைந்து இந்த ஆறாளில் பங்கு பெறும் அனைவரையும் பெயர் பெயராக நீர் ஆசீர்வதியும். பல்வேறு இடங்களிலே பல்வேறு நாடுகளிலே இருந்து இந்த ஆறாணி இணைந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியின் வழியாக அநேக பிள்ளைகள் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். யாவருக்காக நன்றி. எல்லாரும் நீர் ஆசீர்வதி சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்களை இதை அனுகூலப்படுத்தி தாரும். எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் நீ முடிசூட்டும். இந்த சிறு பிள்ளைகள் முதல் வயது முதிர்ந்த மக்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாக ஆண்டவரே வழிபாட்டு ஸ்தலங்கள் யாவும் அன்று பூர்ணமாக திறக்கப்படட்டும். ஆண்டவரே கல்வி ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மேல்நிலை பள்ளிகள், ஆண்டவரே கல்லூரிகள் யாவும் திறக்கப்படட்டும். நம்ம தேவனை கர்த்தாவின் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். நீங்காத கிருபை எங்களோடு நிலைத்திருப்பதாக.
இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற நேசர், இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், இந்த விலையேறி பெற்ற பாதுகாவலை தாரும். தேவனை கர்த்தாவே, இந்த தொற்று வியாதிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் யாரும் ஆளாகாதபடி வேலையிடத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ள மன்றாடுகிறோம். தேவியை கிருபை தாங்கட்டும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை நீங்கள் தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாமே எங்களை ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.